தாயக உறவுகளுக்கு வணக்கம். இன்று 1976ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டையிலே தமிழர்கள் பறிக்கப்பட்ட இறமையை மீளுருவாக்கம் செய்வதற்கான ஒரு பிரகடனம் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைமையில் தந்தை செல்வாவும் அன்றைய ஜிஜி பொன்னம்பலம் அவர்களும் இணைந்து அந்த பிரகடனத்தை செய்திருந்தார்கள். 1976ஆம் ஆண்டு செய்யப்பட்ட இந்த பிரகடனத்துக்கான ஆணை 1977ஆம் ஆண்டு தேர்தலில் மக்களால் தாராளமாக வழங்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த மிதவாத அரசியல்வாதிகள் வளமையாகவே செய்கின்ற செயற்பாடு போன்று இந்த தீர்மானத்தை முன்னெடுத்து செல்வதற்கான செயற்பாடுகள் வினைத்திறனற்றதாக அல்லது செயற்பாடற்றதாகவே இருந்தபோது தமிழ் இளைஞர்கள் ஆயுத போராட்டத்தின் மூலம் அதனை பெறுவதற்கான முயற்சிகளை செய்தார்கள். குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள், அதன் தலைவர் திரு மேதகு வேலிப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள், தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் அந்த கோட்பாட்டை தன்னுடைய மக்களது கோட்பாடாக அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த ஆணையை அவர் இறுதி வரை உண்மையாக முன்னெடுத்து சென்று அந்த போராட்டம் 2009ஆம் ஆண்டு மௌனிக்கப்பட்டது. இந்த 1976ஆம் ஆண்டு இழக்கப்பட்ட பறிக்கப்பட்ட தமிழர்களுடைய இறமையை மீளுருவாக்கம் செய்வது என்று இந்த வட்டுக்கோட்டையில் எடுக்கப்பட்ட தீர்மானம், அது ஒரு தீர்மானமாக வட்டுக்கோட்டையில் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட 1958 அல்லது 59ஆம் ஆண்டு அளவில் சுந்தரலிங்கம் ஐயா அவர்கள் தான் இதற்கான முதல் செயற்பாட்டை ஆரம்பித்திருந்தார். ஆனால் அவர் பெரிதாக பேசப்படுவதில்லை. இதற்கு பிறகு 1969ஆம் ஆண்டு அளவில் நவரத்னம் அவர்கள் இந்த தீர்மானத்தை தமிழர்களுக்கு தனிநாடு தான் தீர்வு என்பதை வலியுறுத்தி பல செயற்பாட்டை செய்திருந்தார்கள். 1972ஆம் ஆண்டு தந்தை செல்வா தனது பாராளுமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்து அடுத்து வரும் 6 மாதங்களில் அந்த தேர்தல் நடத்தப்படும் போது அந்த தேர்தலில் தமிழர்களுடைய தனிநாட்டு கோரிக்கையை முன்வைத்து தான் தேர்தலில் போட்டியிடுவதாக எண்ணி அவர் 1972ஆம் ஆண்டு தனது பாராளுமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்திருந்தார். ஆனால் அந்த 6 மாதத்துக்குள் அந்த தேர்தல் நடக்கப்படவில்லை. அது 2-3 வருடங்களாக இழுத்தடிக்கப்பட்டு 1975ஆம் ஆண்டு அந்த தேர்தல் நடந்தபோது தந்தை செல்வா அவர்கள் தனிநாட்டு கோரிக்கையை முன்வைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அதற்கு பின்பு தான் 1976ஆம் ஆண்டு இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் பறிக்கப்பட்ட தமிழர்களுடைய இறமையை மீளுருவாக்கம் செய்வது என்ற அடிப்படையில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உண்மையிலேயே தமிழர்கள் இலங்கை இங்கே ஐரோப்பியர் வரும்போது, முதலாவது போர்த்துகீயர் வரும்போது 3 சமஸ்தானங்களாக ஆளப்பட்டது. ஒன்று யாழ்ப்பாணம், மற்றது கோட்டை, மற்றது கண்டி. இந்த கண்டியும் கோட்டையும் சிங்களவர்களால் ஆளப்பட்டது. கண்டியின் கடைசி மன்னன் தமிழ் மன்னனாக இருந்திருக்கிறார். அது வரலாறு. இந்த யாழ்ப்பாண சாம்ராஜ்யம் அது நாங்கள் இப்போது நினைக்கின்ற மாதிரி யாழ்ப்பாணமோ அல்லது வன்னியோடையோ அது மட்டுப்படுத்தப்படவில்லை.
இங்கே மட்டக்களப்பு அம்பாறைக்கு கீழ் பாணம்மை வரைக்கும், இங்கே இங்கால மன்னாரைக்குள்ள சிலாபம் புத்தளம் சிலாபம் வரைக்கும் அது வியாபித்திருந்த அதுதான் யாழ்ப்பாண சாம்ராஜ்யம். இந்த யாழ்ப்பாண சாம்ராஜ்யம் சங்கிலியன் மன்னனுடைய வீழ்ச்சியோடு அது தமிழர்களுடைய கையில் இருந்த அந்த அதிகாரம் அது ஐரோப்பியருக்கு மாறுகின்றது. அப்படியே போர்த்துகீயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் என்று மாறி ஆங்கிலேயர் இந்த நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்ததாக கொடுக்கும்போது தமிழர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக தமிழர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட அந்த இறமையை தங்களுடைய புவிசார் அரசியல் நலன்களை கருத்தில் கொண்டு சிங்களவர்களின் கையில் கொடுத்து விட்டு போனார்கள், தமிழர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக. ஆகவே நாங்கள் இந்த இழக்கப்பட்ட இந்த எங்களுடைய இறமையை மீளுருவாக்கம் செய்வதுதான் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம். 1947 கொண்டுவரப்பட்ட சோல்வெரி அரசியல் ஜாப்பை தமிழர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதே மாதிரி 1972 கொண்டுவரப்பட்ட ஸ்ரீமாவால் கொண்டுவரப்பட்ட முதலாவது குடியரசு அரசியல் ஜாப்பையும் தமிழர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. 1978 ஜி.ஆர். ஜெயவர்தனாவால் கொண்டுவரப்பட்ட 2வது குடியரசு அரசியல் ஜாப்பையும் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக மொத்தத்தில் 3 அரசியல் ஜாப்பையுமே தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வாறு இருக்கும்போது தமிழர்களுடைய குரலை நசுக்குவதற்காக இலங்கை சட்டத்துக்குள்ள 6வது திருத்த சட்டம் ஒன்றை பூத்துவார். இது யாரும் இலங்கையின் ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பிரிவினை கோரி போராட முடியாது என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய விளக்கம். இது சாதாரண மக்களை விட அரசியல்வாதிகள் அல்லது அந்த பாராளுமன்ற உறுப்புரிமை பெறுபவர்கள், மாகாண சபை உறுப்புரிமை பெறுபவர்கள் இந்த 6ஆம் திருத்த சட்டத்தை ஏற்று சத்திய பிரமாணம் செய்துதான் அவர்கள் பதவியேற்க வேண்டும். நான் ஏன் இங்கு இதை சொல்கின்றேன் என்றால், இந்த 2009 பின்னர் தமிழர்களுடைய உரிமை, பாதுகாப்பு எல்லாம் இழக்கப்பட்ட நிலையில் இருந்த எல்லாம் ஒன்றொன்றாக இழக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த எங்களுடைய மிதவாத அரசியல்வாதிகளை நாங்கள் இன்றும் நம்புகின்றோம். அவர்கள் எங்களை சூட்சுமமாக பேய்காட்டி எங்களை உள்ளதை விளக்கச் செய்கின்ற ஒரு நிலைக்கு இட்டுச் செல்கின்றார். எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் 6ஆம் திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு சத்திய பிரமாணம் செய்து தன்னுடைய பதவியை ஏற்கின்றார் என்றால் அவர் இலங்கையின் ஒருமைப்பாட்டுக்கு எதிராக எந்த செயல்பாட்டையும் செய்ய முடியாது. இதனை அவர்கள் தெரிந்து கொண்டுதான் எங்களை ஏமாற்றுகின்றார்கள். இந்த சட்டத்துக்கு ஏற்றுக்கொண்டு சத்திய பிரமாணம் செய்து அவர்கள் தங்களுடைய பதவியை ஏற்றுக்கொண்ட பின்னர் அவர்கள் இதற்கு எதிராக செயல்பட்டால் இலங்கை சட்டம் அவர்கள் மீது பாயும். ஆனால் அவர்கள் அதை காட்டிக்கொள்ளாமல் எங்களை ஏமாற்றுவதற்காக அவர்கள் பல்வேறு சூட்சுமமான வார்த்தை ஜாலங்களால் எங்களை தங்களுடைய அரசியல் சாணக்கியத்துக்கு பயன்படுத்திக் கொள்வார். ஆகவே இந்த அரசியல்வாதிகளால் எங்களுடைய இழக்கப்பட்ட உரிமையை பெற்றெடுப்பதற்கான எந்தவித வாய்ப்பும் அவர்களுக்கு இல்லை. ஆனாலும் அவர்கள் எங்களை மிக மோசமாக எய்த்து பிழைப்பார்கள். இந்த எங்களுடைய இழக்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்டது என்று சொல்வது தவறு, பறிக்கப்பட்ட அந்த இறமையை மீளுருவாக்கம் செய்வதென்ற கருத்து 1976 கொண்டுவரப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில்
எங்களுடைய செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் எங்களுடைய அரசியல்வாதிகள் 6ஆம் திருத்தச் சட்டத்தை ஏற்று கொண்டு அவர்கள் பாராளுமன்றத்துக்கோ மாகாண சபைக்கோ செல்ல முடியாது. ஆனாலும் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டுதான் செல்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஒட்டுமொத்தத்தில் எங்களுடைய இறைமைக்காக செயல்பட மாட்டார்கள் என்பது எங்களுக்கு வெளிப்படையாக தெரிய வேண்டும். எங்களுடைய அந்த இறைமையை நாங்கள் அடைவதற்கான ஒரே வழி பொதுஜன வாக்கெடுப்பு தான். பொதுஜன வாக்கெடுப்பு என்பது பொது வாக்கெடுப்பு என்பது அது முழு இலங்கைக்குமானதாக இருக்க முடியாது. எங்கு அந்த இழக்கப்பட்ட அல்லது பறிக்கப்பட்ட உரிமையை மீளுருவாக்கம் செய்ய வேண்டும் என்ற மக்கள் வாழ்கிறார்களோ அந்த பிரதேசத்திற்கு அந்த பகுதிக்குத்தான் அந்த பொதுஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். மேலும் அந்த அங்கிருந்து இடம்பெயர்ந்து அல்லது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகளிலும் அந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட முடியும். உங்களுக்கு ஒரு 25 வருஷத்து அன்றளவாக ஒரு 25 வருஷம் அளவில் கனடாவில் கியூபெக் மாநிலத்தில் அந்த கியூபெக் மாநில மக்கள் கனடாவோட தொடர்ச்சியாக இணைந்திருப்பதா அல்லது கியூபெக் தனிநாடாக பிரிந்து செல்வதா என்ற ஒரு கருத்து கணிப்பு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அது முழு கனேடிய மக்களுக்குமான வாக்கெடுப்பாக நடத்தப்படவில்லை. இதை இங்கே ஆழமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அது முழு கனேடிய மக்களுக்குமான வாக்கெடுப்பாக நடத்தப்படவில்லை. அது கியூபெக் மாநில மக்களுக்கு மட்டுமே நடத்தப்பட்டது. ஆனாலும் கியூபெக் மாநில மக்கள் தங்களுடைய பொருளாதார நலன், பாதுகாப்பு என்றவற்றை கருத்தில் கொண்டு அவர்கள் தொடர்ச்சியாக கனடாவோடு இணைந்திருப்பதென்று வாக்களித்ததால் அந்த வாக்களிப்பின் பிரகாரம் அந்த கியூபெக் மாநிலம் பிரிந்து செல்ல முடியாமல் தொடர்ச்சியாக கனடாவோடு இணைக்கப்பட்டு கனடாவின் ஒரு மாநிலமாக இன்று வரை இருக்கின்றது. அதே போதுதான் இலங்கையில் வாழும் வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வாழ்கிற ஏனைய மக்களுக்கும் தான் அந்த கருத்து கணிப்பு வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அந்த மக்கள் எதை சொல்கிறார்களோ அதை சர்வதேச சமூகம் அவர்களுக்கு வழங்க வேண்டும். பொது வாக்கெடுப்பு என்று சொல்லும்போது அதில் எங்களுடைய ஆட்கள் பலருக்கு குழப்ப நிலை இருக்கின்றது. இப்போது இந்த நாளைக்கு நடக்க இருக்கின்ற இந்த 20ஆம் தேதி மாலை 2 மணிக்கு தந்தை செல்வா அரங்கில் இந்த 50வது வட்டுக்கோட்டை தீர்மானத்தை மீளெழுச்சி பெறுவதற்கான ஒரு தீர்மான கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த ஏற்பாட்டாளர்களுக்கும் கூட இந்த குழப்பம் இருப்பதாகத்தான் எங்களுக்கு தெரிகின்றது. அவர்களுடைய வாயால் நான் நேரடியாகவே கேள்விப்பட்டிருக்கின்றேன். இந்த பொது வாக்கெடுப்பு என்பது ஒன்று வட்டுக்கோட்டை தீர்மானத்தை மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களா இல்லையா என்பதுதான் கேள்வியாக இருக்க வேண்டும். பொது வாக்கெடுப்பில் 2 ஆப்ஷன் தான் கொடுக்கணும். ஒன்று வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா. ஆனால் இப்போது இந்த நாளைக்கு நடக்க இருக்கிற இந்த சந்தை செல்வா அரங்கில் நடக்க இருக்கிற இந்த கூட்டத்தினுடைய ஏற்பாட்டாளர்கள் அவர்களுக்கு 2க்கு மேற்பட்ட பல ஆப்ஷனை வைக்கிறதுக்கான விருப்பம், உந்துதல் அவர்களுக்கு இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அவ்வாறு வைக்கும்போது மக்களுக்கு ஒரு குழப்ப நிலை. உங்களுக்கு சாதாரணமாக சொல்ல போனால் ஒரு தேர்தலில் உங்களுக்கு கடந்த தேர்தலில் நாங்கள் சில விஷயங்களை கண்டதை வச்சு சொல்லலாம். இந்த தேர்தலில் சின்னங்கள் ஒரே மாதிரி சின்னங்களை ஒன்றுக்கு மேற்பட்டதை அறிமுகப்படுத்துவது. உதாரணத்துக்கு மணிக்கூடும் திசைகாட்டியும். திசைகாட்டிக்கு போடுறாண்டு மணிக்கூட்டுக்கு போடுவார்கள், மணிக்கூட்டுக்கு போடுறாண்டு திசைகாட்டிக்கு போடுவார். அதே மாதிரி கேல்குலேட்டரும் கையடக்க தொலைபேசியும். கேல்குலேட்டருக்கு போடுறாண்டு கையடக்க தொலைபேசிக்கு போடுவார்கள், கையடக்க தொலைபேசிக்கு போடுறார்கள் மாறி கேல்குலேட்டருக்கு போடுவார்கள். கிட்டத்தட்ட இந்த சின்னங்கள் ஒரே மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி இந்த பொது வாக்கெடுப்பில்
ஒன்று வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஆதரிப்பது அல்லது அதை எதிர்ப்பது, இது ரெண்டும் தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அந்த ஆப்ஷன் சரியான முறையில் மக்களுக்கு சரியான தெளிவாக அவர்கள் அதனை எந்தவித குழப்பமும் இன்றி ஒரு தெளிந்த நிலப்பாட்டுக்கு மக்கள் போவார்கள். இதை விட்டுட்டு 3வது 4வது நிலப்பாடு என்று சொல்லி மக்களை போட்டு குழப்புற நிலை வந்து என்றால் மக்களின் வாக்களிப்பு குழம்பு. அவை இந்த நிலையில இப்போது உள்ள ஏற்பாட்டாளர்களும் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவதாக எங்களுக்கு தெரிகிறது. எனவே இந்த ஏற்பாட்டாளர்கள் இதய சுத்தியோடு இந்த வேலை திட்டத்தை செய்வோம். இந்த நாளைக்கு நடக்க இருக்கும் இந்த வட்டுக்கோட்டை மகாநாட்டில் 50வது மகாநாட்டில் இவர்கள் போட போகிற தீர்மானம் என்றது என்னன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். இதில் வந்து பிழையான தீர்மானங்களை நிறைவேற்றி எங்களுக்கு சூட்சுமமாக எங்களுக்கு விளங்காத முறையில் அந்த தீர்மானங்களை நிறைவேற்றி எங்களுடைய மக்களால் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை மாற்றி அமைக்கப்பட்டு விட்ட அந்த அந்த பிரதிபலிப்பை காட்டவழிக்கிறார். இப்போ அண்மையில் 3ஆம் மாதம் அளவில் பிரான்ஸில் இதே வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு ஆதரவான அந்த தீர்மானத்தை மீளெழுச்சி பெறுறதுக்கான அந்த கூட்டம் நடைபெற்றது. அது கிட்டத்தட்ட அந்த 2 ஆப்ஷனை தான் தெரிவு செய்யுது. ஒன்று வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஆதரித்தல் அல்லது அதனை எதிர்த்தல் என்ற அந்த 2 விடயங்களையும் தான் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் பொது வாக்கெடுப்பில் செய்யணும்ன்றதை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். ஆனால் இங்கே இந்த 2க்கு மேற்பட்ட தீர்மானங்களை கொண்டு வந்து மக்களை குழப்பி அடிக்கிற ஒரு முயற்சி நடக்குதான்ற ஒரு பாரிய சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. இது செய்கிறது யார் எவர் என்றது எங்களுக்கு தேவையில்லை. ஆராக இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்து அவர்கள் செய்யணும். அதை சுட்டி கேட்கிற அதிகாரமும் அந்த துணிவும் எல்லாரிடமும் இருக்கும். ஏன்னா நாளைக்கு யாரையும் நாங்கள் 100% நம்பியலாம். எல்லாரும் தூய்மையானவர்களும் புனிதமானவர்களும் நாங்கள் நக்கியலாம். எங்களுடைய கடந்த காலங்களில் நாங்கள் கொடுத்த உயிர் தியாகங்கள் விலைகள் என்றது எந்த கணத்திலும் நாங்கள் அதை இழந்து போக யாருக்கும் விளக்க செய்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. வட்டுக்கோட்டை தீர்மானத்தை மடைமாற்றம் செய்து அதை நளினமாக்கி அந்த தீர்மானத்தை நீர்த்து போக செய்கிற அந்த உரிமை யாருக்கும் இல்லை. இப்போ இப்படி நாங்கள் கதைக்கிறதால இவர்கள் செய்கிறது பிள்ளை என்று நாங்கள் சொல்லவே இல்லை. தயவுசெய்து அதை புரிஞ்சு கொள்ளணும். இவர்கள் பிள்ளையான வழிக்கு எங்களுடைய மக்களை சூட்சுமமாக இழுத்து போயிடுவார்களோ என்று சொன்ன இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் பொது வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அதை வலியுறுத்தணும். அந்த பொது வாக்கெடுப்பில் வந்து 2 விஷயம்தான் தெளிவாக இருக்கணும். ஒன்று வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஆதரித்தல் அல்லது அதை எதிர்த்தல். இதை விட்டுட்டு ஒற்றையாட்சிக்குள்ள இருக்க போறீங்களா, தனிநாடா போக போறீங்களா, சமஸ்டிக்கு இருக்க போறீங்களா, இந்த 68 கேள்வியை வச்சிங்கன்னா மக்கள் குழம்பி போய் வாக்களிப்பில் குழப்பி அடித்து அது ஒரு பெறுமதியற்ற பொது வாக்கெடுப்பாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பங்கள் பல இருக்கு. அவை அந்த 2க்கு மேற்பட்ட தெரிவுக்கு போகாமல் 2 தான் தெரிவாக இருக்கணும். அந்த 2ம் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஆதரிக்கிறதும் எதிர்க்கிறதுமாக இருக்கும். அது வடக்கு கிழக்குல வாழ்கிற மக்களுக்கு தான் அந்த வாக்கெடுப்பு நடத்தப்படணும். வடக்கு கிழக்கில் இருந்து புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கிற மக்களும் வாக்களிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். அவை இதுதான் அங்கே அந்த பொது வாக்கெடுப்பில் முடிந்த முடிவாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தேவையாக இருக்கிறது. அவை இதற்கு மாறான எந்த தீர்மானமும் இந்த நாளைக்கு நடக்க இருக்கிற இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மீளெழுச்சி 50வது மீளெழுச்சி மகாநாட்டில் எடுப்பதற்கு அனுமதிக்கக்கூடாது. இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். இந்த தெளிவோடு தான் நாங்கள் நீங்கள் கலந்து கொள்வோம். அவை இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை மீளெழுச்சி பெறுவதற்கான 50வது ஆண்டு இந்த மகாநாட்டில்
அனைவரும் கலந்து கொள்ளணும். முதலாவது விஷயம், இது ஒரு தமிழர்களுடைய மிக முக்கியமான ஒரு தீர்மானகரமான ஒரு கூட்டம். அவை இந்த கூட்டத்தில் ஆர் செய்யணும் எவர் செய்யணும் என்றது எங்களுக்கு தேவையில்லை. அந்த கூட்டத்தில் பலரும் வந்து கலந்து கொள்ளணும். கலந்து கொண்டு அங்கே நடக்க போகிற நிறைவேற்றி இருக்கிற அந்த தீர்மானங்கள் பிரகடனங்களை பற்றி விழிப்புணர்வோடு நாங்கள் கலந்து கொள்ளணும். கலந்து கொள்வது மட்டும் முக்கியம் இல்லை, கலந்து கொண்டு பிழையான தீர்மானத்தை நிறைவேற்றினோம்னா அது பெறுமதியற்ற நேரமாகவும் இவ்வளவு காலமும் நாங்கள் இழந்த இழப்புகளும் தியாகங்களும் செய்த கொடுத்த விலைகளுக்கும் பெறுமதியற்றதாக போயிடும். ஆகவே அந்த இடத்துல நாங்கள் கலந்து கொள்வது மட்டும் இல்லை, கலந்து கொள்வதோட அங்கே நடக்க இருக்கிற அந்த பிரகடனங்கள் தீர்மானங்களை மிக விழிப்புணர்வோடு நாங்கள் பார்த்து அதற்கான செயலாற்றம் செய்வோம். அவை இந்த மிக முக்கியமான இந்த விடயத்தை எங்களுடைய வடக்கு கிழக்கில் வாழ்கிற தமிழ் மக்கள் அனைவரும் புரிந்து கொண்டு நாளைக்கு 20ஆம் தேதி மாலை 2 மணிக்கு தந்தை செல்வா கலையரங்கில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. அவை இதில் வந்து அனைவரும் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை வலுப்படுத்துவதற்கும் அங்கே தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுற போது அதனை விழிப்போடு நாங்கள் கவனித்து தமிழர்களுடைய இந்த விஷயத்தில் என்ன முக்கியம் என்றால், யாருக்கும் எங்களுடைய எதிர்கால சந்ததிகள உரிமையை வித்து பிழைக்கிறதுக்கு உரிமை இல்லை. அதில் தெளிவாக இருக்கணும். நாங்கள் யாருக்கும் எந்த மகானாக இருந்தாலும் கடவுளாக இருந்தால் கூட எங்களுடைய எதிர்கால சந்ததிகளின் உரிமையை இப்போ இருக்கிற நிலையை வச்சுக்கொண்டு நாங்கள் வித்து பிழைச்சிட்டு போகிறதுக்கு யாருக்கும் நாம் அளிக்க கூடாது. இப்போ எங்களுக்கு சில வேளை கடினமாக இருக்கலாம், இப்போது இருக்கிற சர்வதேச சூழல் எங்களுக்கு பிள்ளையாக இருக்கலாம், பூகோள அரசியல் எங்களுக்கு மூச்சு விடுறது கூட இடமில்லாமல் இருக்கலாம். அதற்காக எங்களுடைய எதிர்கால சந்ததிகளின் உரிமையை நாங்கள் நாசமாக்கிட்டு போகிறார். இன்னும் ஒரு 10 வருஷம் தாண்ட அது பூகோள அரசியல் மாறி தமிழர்களுடைய இந்த வட்டுக்கோட்டை தீர்மானமோ அல்லது அதற்கு நிகரான வேறு எந்த தீர்மானத்தையோ அல்லது தீர்வையோ தமிழர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு பூகோள ரீதியாகவும் அமைந்து வரும், கணிந்து வரும். ஆக அந்த காலம் வரும் வரைக்கும் நாங்கள் இந்த கோட்பாடுகளை நீர்த்து போகாமல் கொண்டு செல்வதுன்றது மிக முக்கியமான விஷயம். அவை அந்த காலம் வரும் வரைக்கும் நாங்கள் இந்த பிழையான தீர்மானங்களை எடுப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குவதை தவிர்த்து கொண்டு விழிப்போடு இவ்வாறான கூட்டங்களில் நாங்கள் கலந்து கொள்ளணும். இவ்வாறான கூட்டங்கள் இன்னும் பலது நடைபெற வேண்டும். இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் இன்னும் பெலம்பெற வேண்டும். மக்களுக்கு இது தொடர்பாக இருக்கிற சந்தேகங்கள் தெளிவுகள் ஊட்டப்பட வேண்டும். சந்தேகம் கலைந்து தெளிவூட்டப்பட வேண்டும். இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் முக்கியம், அதை பற்றி நாங்கள் பல கருத்தரங்களை நடத்தப்பட வேண்டும். இப்போது உள்ள இளைஞர் ஜோதிகளுக்கு இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் தொடர்பான விளக்கங்கள் போதிக்கப்பட வேண்டும். அவை இதெல்லாம் தெளிவான முறையில் நடத்தி இந்த விடயங்களை சரியான முறையில் முன்கொண்டு செல்ல வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் இந்த தமிழர்களுடைய கொள்கை என்பது இந்த வட்டுக்கோட்டை தீர்மானமாகத்தான் இருக்க வேண்டும். இதற்கு குறைவான எந்த கொள்கையையும் தமிழர்கள் தாங்களாக முன்வைக்கக்கூடாது. அது விரும்பினால் அரசு தரப்பால் அவ்வாறான தமிழர்களுக்கு மாற்றீடான ஒரு கொள்கை முன்வைக்கப்பட்டால் அதனை தமிழ் மக்கள் பரிசீலிக்கலாம். ஆனால் தமிழ் மக்களாக முன்வந்து இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு மாற்றீடான ஒரு கொள்கையை முன்வைப்பதற்கு முயலக்கூடாது. ஏன்னா அது எங்களை முற்று முழுதாக சரக்கி கொண்டு வந்து சீரோவை கொண்டு வந்துடும். ஆகவே எங்களுடைய கோட்பாடு, எங்களுடைய கொள்கை என்பது வட்டுக்கோட்டை தீர்மானமாகத்தான் இருக்க வேண்டும். வட்டுக்கோட்டை தீர்மானத்திலிருந்து அடுத்த நிலைக்கு நாங்கள் இறங்கக்கூடாது. அவ்வாறு ஏதாவது ஒரு அடுத்த கட்ட தீர்வை அரசாங்கமானது முன்வைக்குமாக இருந்தால் அதை பற்றி பரிசீலனை செய்வதற்கு தமிழ் மக்கள் முயற்சிக்கலாம். அது தமிழ் மக்களுக்கு சாதகமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதை பற்றி பரிசீலிக்கலாம். ஆனால் தமிழ் மக்களாக முன்வந்து இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு மாற்றீடான தீர்வுகளுக்கு எப்பவும் போவதற்கு முயற்சிக்கக்கூடாது. எங்களுடைய கொள்கை என்பது
ஒன்றாத்தான் இருக்க வேண்டும், அது வட்டுக்கோட்டை தீர்மானமாக தான் இருக்க வேண்டும். ஆகவே வட்டுக்கோட்டை தீர்மானம் என்றால் என்னவென்றால் தமிழர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட இறைமையை மீளுருவாக்கம் செய்தல்தான் வட்டுக்கோட்டை தீர்மானம். ஆகவே இப்போது தமிழீழம் என்ற சொற்பிரயோகங்களை பாவித்தால் எங்கள் மீது சில பல சட்டங்கள் மிக மோசமாக பாயும். அவை அந்த தமிழீழம் என்ற சொல்லு கூட தமிழர்களுடைய தாயகம்தான் தமிழீழம் என்ற அந்த நியாயப்பாட்டை நாங்கள் வலியுறுத்தலாம். ஆகவே எங்களுடைய வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது இழந்த பறிக்கப்பட்ட இறைமையை மீளுருவாக்கம் செய்வது. ஆகவே அந்த மீளுருவாக்கம் செய்கின்ற செயற்பாடுகளை வலுப்படுத்துவதற்காக இந்த நாளைக்கு நடைபெற இருக்கின்ற இந்த வட்டுக்கோட்டை 50வது மீளெழுச்சி மகாநாட்டில் அனைத்து தமிழ் மக்களையும் இணைய நலன் விரும்பிகளையும் கலந்து கொண்டு இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை பலப்படுத்துமாறு வேண்டி நிற்கின்றோம். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.